என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ 26 இந்த தேர்தல் இருக்கு. நீங்கள் எல்லாம் வாக்கு போட்டு ஒரு வெற்றி பெற செய்யணும். எங்களை அதுக்கு முக்கிய அவசியமும் இருக்குங்கிறதையும் சொல்றேன். திமுக போன 5 வருஷத்துல என்ன செஞ்சிருக்காங்க? ஏதாவது மக்களுக்கு பயன்படுறாப்புல ஏதாவது செஞ்சிருக்காங்களா? ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுறாப்புல ஏதாவது செஞ்சிருக்காங்களா? செய்யல. அப்போ இப்ப அவங்கள வரவிடலாமா? வரவிடக்கூடாது. அதனால தமிழகத்துல நம்ம எங்கெங்க போட்டி போடுறோமோ அங்க எல்லாம் நமக்கும் நம்மளுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் நிச்சயம் அம்மாவினுடைய ஆட்சியை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்க. திமுக காரவங்களும் சரி, வேற கட்சியும் சரி, உங்களுக்கு ஏதாவது கொடுக்குறோம் போடுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கீங்க. ஏன்னா அது உங்களுடைய வரி பணம். அதனால வாங்கிக்கீங்க, வேண்டாம்னு சொல்லாதீங்க. ஆனா வாக்க மட்டும் தென்னை மரம், தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிங்க. அதுதான் ஏழை எளியவங்க பக்கம் இருக்கிற கட்சி. புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவர் ஏழைகளுக்காக தான் நடத்தினார். அதே பாத்தீங்கன்னா அம்மாவும் அதே மாதிரிதான், புரட்சி தலைவர் மாதிரிதான் அவங்க அரசாங்கத்தை நடத்தினாங்க. ஏழை எளியவர்களுக்கு திட்டங்களை கொடுத்ததும் அம்மா தான். உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு பாட புத்தகம், சைக்கிள், மடிக்கணினி இதெல்லாம் வாங்கி கொடுத்தது அம்மா. காரணம் என்னன்னா, உங்களுக்கு அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கும் போது உங்களுக்கு பணம் கஷ்டம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அரசாங்கத்திலிருந்தே கொடுக்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. நீங்கெல்லாம் பெண்கள்லாம் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிக்க போகணும், காலில் நிக்கணும் அப்படிங்கறத உறுதி செய்யறதுக்கு தான் உங்களுக்கு கிரைண்டர், மிக்சி இதெல்லாம் கொடுத்து நீங்க உங்களுடைய சமையல் வேலைய சீக்கிரம் முடிச்சு நீங்க வெளியில ஏதாவது வேலை வாய்ப்புக்கு போகலாங்கிறத நினைச்சு கொடுத்ததுதான் அந்த ரெண்டும். புரியுதுல உங்களுக்கு? அதனால அம்மா பெண்கள் குழு இதெல்லாம் அமைச்சதெல்லாமும் அம்மா தான். அம்மா 2016 திரும்ப ஆட்சிக்கு வரும்போது என்கிட்ட சொன்னது, இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டியது இருக்கு மக்கள், அதையும் இந்த 5 ஆண்டு காலத்துல நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த சமயத்துல என்னென்ன தமிழ்நாட்டில் நடந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் சிறைக்கு போக வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. இது எல்லாம் அரசியல் காரணம் தான். அப்படி போகும்போது அந்த சமயத்துல ஆட்சியை விட்டுறக்கூடாது. அம்மாவுடைய ஆட்சி. அம்மா எப்போதும் ஒன்று சொல்லுவாங்க, மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான் அப்படிங்கிறத சொன்னது மட்டும்தான் எனக்கு காலில் விழுந்துங்கப்ப. நான் சிறப்புறத பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா இந்த வார்த்தை என் மனதுல எப்போதுமே இருக்கும், என் நினைவு எப்போதுமே இருக்கும். அதனால ஒரு ஆட்சியை உருவாக்கி வச்சுட்டு போனேன், ஒருத்தருக்கு பள்ளியை கொடுத்து வச்சுட்டு போனேன். கொடுத்த 60 நாள் ஆகல, அதுக்குள்ள அவரு என்னையே தூக்கி வெளில போட்டு இவங்க இந்த கட்சியிலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி,
நான் திரும்ப வந்தேன். 4 ஆண்டு காலம் முடிச்சு நான் திரும்ப வந்து சென்னைக்கு வரும்போது என் வண்டியில கொடி கட்டக்கூடாது, அம்மாவை போய் சமாதியில பார்க்க கூடாது, இப்படியெல்லாம் ஆர்டர் போட்டு நிறுத்தினாங்க. நான் அப்ப கூட என்ன நினைச்சேன், நம்ம உருவாக்கி வச்சுட்டு போன அம்மாவுடைய ஆட்சி, அந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்கேடக்கூடாது அப்படிங்கிறத நினைச்சுதான் என்னால மீறி போக முடியாதுங்கிறது இல்ல, போவேன். ஆனால் நம்மளுடைய ஆட்சி, அம்மா எப்போதுமே சொல்லுவாங்க, அம்மாவும் சரி நாங்களும் சரி, அம்மா ஒன்னே ஒன்று சொல்லுவாங்க, நம்ம காவல்துறைக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது, நம்ம ஆட்சியா இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்கும் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும் அப்படிங்கிறதுல நாங்க தெளிவா இருப்போம். இப்ப கூட நான் வரும்போதெல்லாம் என்ன பண்றாங்க, வண்டியை நிறுத்தி போலீஸ் வந்து வண்டிக்குள்ள செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் உடனே வண்டியை விட்டு கீழே இறங்கிட்டு தாராளமா போய் செக் பண்ணுங்க அப்படிதான் சொல்லுவேன். நீங்க எப்படி வண்டிக்குள்ள வந்து செக் பண்ணலாம் அப்படின்னா நான் கேட்க பழமே இல்லை. ரூல் படி செய்யணும்னு நினைக்கிறாங்க, நம்ம அதுக்கு வழி கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அதனாலதான் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு மனசு உள்ளவ நான் போய் சண்டை போட மாட்டேன். அதனால நான் என்ன பண்ணேன், பரவாயில்ல அம்மாவை 100 முறை போய் பார்த்துக்குவோம், மனசுலே இருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இத்தனை காலம் ரொம்ப பொறுமை காத்த, அது அவருக்கு புரியல. அவரு என்ன நினைச்சிட்டாரு, இவங்க ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, பொம்பளை தானே, அது ஒண்ணு இருக்குல்ல, பொம்பளை தானே அப்படின்னு நினைச்சு அவர் ஒரு கணக்கு போட்டாரு, இவங்களை இதோட முடிச்சிடுவோம் அப்படின்னு. அதனால பார்த்தேன், நம்ம யாருன்னு காட்டணும்ல. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த முடிவுக்கு வந்தேன். இந்த முடிவுக்கு வந்ததுக்கு, இந்த கட்சி ஆரம்பிக்கணும் முடிவுக்கு வந்ததுக்கு 2 காரணம். தலைவர் காலத்திலிருந்து வழி வழியா நிறைய குடும்பங்கள் வந்து தொடர்ந்து இந்த இயக்கத்துல இருக்காங்க. அம்மா இருக்கும்போதும் அதே தொடர்ந்து இருந்தாங்க. சரி, இவங்கெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒரு பக்கம் தமிழ்நாட்டு மக்கள், அது குறிப்பா ஏழை மக்கள், இவங்களை கை விட்டுற கூடாது நம்ம அப்படின்ற முடிவு வந்துதான் நான் அவசரமா இந்த பள்ளியில இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து நின்று இன்னைக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி நான் இப்ப கேட்க வந்துருக்கேன். நீங்கெல்லாம் யார் நல்லவங்க, நல்லது செய்வாங்கிறது உங்க மனசுக்கெல்லாம் புரியும். ஏன்னா நான் வந்து அம்மா வளர்ப்புலேயே வளர்ந்த ஆளு, அதனால உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால உங்ககிட்ட இந்த அமிர்தா பாலசாமி அவங்க வீட்லயும் முன்ன வந்து வீட்டுக்கு எம்எல்ஏ ஆனவங்க இருந்தாங்க. அதனால அவங்கள இங்க வேட்பாளராக போட்டிருக்கோம். நீங்கள்லாம் அவங்களுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கணும். யாரு என்ன வந்து சொன்னாலும், நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க, அது அரசாங்க பணம் தான். அதனால தைரியமா வாங்கிக்கிங்க, வாக்க மட்டும் சரியா நீங்க பதிவு பண்ணணும் அப்படிங்கிற சொல்லிட்டு, இந்த பரமக்குடி நகராட்சியில பாதாள சாக்கடை வசதி இல்லாததுனால குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்களில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் நேரடியாக வைகை ஆற்றில் கலப்பதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்ற கோரிக்கையை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. 5 ஆண்டு காலம் இந்த திமுக அரசு ஆட்சி பண்ணிச்சு. ஆனா இந்த நகராட்சியில எந்த வேலையும் நடக்கல. அதே போல கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ரிபேட்டு தொகை உடனே விடுவிக்க கோரிக்கை வைக்கிறாங்க. ரிபேட்டு தொகையை உயர்த்தி வழங்கணும்னு கேட்கிறாங்க. அந்த நெசவாளர்கள் கோரிக்கை இதுவரைக்கும்
நடப்புல போட்டிருக்கு. அதுதான் ஆட்சி மாறினதான் செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்ற. அடுத்தது எமரேஸ்வரம் பகுதியில் நவீன வசதிகளுடன் கூடிய அள்ளுக்கூடம் அமைத்து தர நெசவாளர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. மேலும் காக்காத்தோப்பு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அள்ளுக்கூடம் அடிப்படை வசதி கூட இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பரமக்குடியில் தற்காலிக நெல் கொள்முதல் நிலையங்கள் மட்டுமே செயல்படுகின்றன. நிரந்தர நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்க விவசாயிகள் கோரிக்கை. அது இந்த திமுக அரசு ஆண்டு 5 வருஷம் முடிஞ்சிட்டு இதை எதிர்பார்க்கிறது வேண்டாத வேலை. நம்ம செய்வோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் விளையக்கூடிய சாரத்தன்மை உடைய குண்டும் மிளகாய் புவிசார் குறியீடு பெற்றுள்ள நிலையில் இங்கு விளைவிக்கக்கூடிய மிளகாயை பதப்படுத்த உலர்களம் அமைத்து தர விவசாயிகள் கோரிக்கை. இதுவும் இந்த அரசாங்கம் இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள் தான். இதை கூட அவங்க பார்த்து அந்த மக்களுக்கு, அந்த விவசாய மக்களுக்கு ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதை செஞ்சு கொடுத்துருக்கலாம். ஒன்றும் பெரிய செலவு இல்லது, ஆனா செய்யலை. நம்ம நிச்சயம் செஞ்சு கொடுப்போம். அதே போல பரமக்குடியிலிருந்து யமுனேஸ்வரத்தை இணைக்கும் தாய்ப்பாலம் மிகவும் சேதமடைந்துள்ளதால் புதிய மேம்பாலம் அமைத்து தர கோரிக்கை வச்சிருக்காங்க. அதையும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை. பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் அரசு பொறியியல் கல்லூரி அமைக்க வேண்டும் என கோரிக்கை இருக்கு, அதையும் செய்யல. இந்த கோரிக்கைகள் எல்லாமே நிச்சயமா நம்ம ஆட்சி வந்ததும் நிச்சயம் அதை செய்வோங்கிறத எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். அப்புறம் நம்ம தேர்தல் அறிக்கையில சில விஷயங்களை சொல்றேன். மகப்பேறு உதவித்தொகையாக தற்போது வழங்கப்படுறது 18,000 ரூபாய். அதை 24,000 ரூபாயா உயர்த்தி தரப்படும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். பிறந்த குழந்தைகளின் நலனுக்காக அவசிய பொருட்கள் கொண்ட அம்மா நல பெட்டகம் முன்ன அம்மா கொடுத்தாங்க, அதை அப்படியே இந்த அரசாங்கம் நிறுத்திட்டு அதை மீண்டும் வழங்குவோங்கிறத சொல்லிக்கிறேன். அனைத்து மருத்துவமனைகளில் போதுமான மருந்துகள் மற்றும் சேவைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இது தமிழ்நாடு முழுவதுமே இந்த குறை இருக்கு. அதை நம்ம போர்க்கால அடிப்படையில செய்வோங்கிறத சொல்லிக்கிறேன். கிராம சுகாதார செவிலியர்கள், டாக்டர்கள் போன்ற காலி பணியிடங்கள் போர்க்கால அடிப்படையில் நிரப்பப்படும். இது எல்லா கிராமங்கள்லையும் அதை பூட்டி போட்டு வச்சிருக்காங்க. யாரும் போய் வைத்தியத்துக்கு ஒரு அவசியம் ஏற்பட்டு கூட போய் பார்க்க முடியாத நிலைமையில இருக்கு. அனைத்து மாவட்டங்களில் முதியோர் சிகிச்சை பிரிவு தகுந்த நிபுணர்கள் கொண்டு அமைக்கப்படும். அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும். முதல்வரின் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வருமான உச்சவரம்பு மற்றும் காப்பீட்டு தொகை உயர்த்தப்படும். தற்போது வழங்கப்படும் சிகிச்சைகளின் எண்ணிக்கை 1500 வகை சிகிச்சைக்கு தான் இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நாம 2000 சிகிச்சை வரைக்கும், விதமான சிகிச்சை வரைக்கும் உயர்த்தி நம்ம செய்ய வைப்போம். அடுத்தது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பெறும் விதமாக 2 லட்சம் அரசு பணியிடங்கள் படிப்படியாக நிரப்பப்படும். அப்புறம் முக்கியமான விஷயம், கிராம பகுதிகளில் மகளிரினை ஊக்குவிக்கும் விதமாக ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோழி பண்ணைகள், 1 லட்சம் ஆட்டு பண்ணைகள், 1 லட்சம் மாடுகள், இதை ஏற்பாடு செய்வது 50% மானியத்தோட வழங்கப்படுங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதிக அளவில் முதலீடுகளை கொண்டு வேலை வாய்ப்புகள் நிச்சயமா நாம் உருவாக்குவோம். மீனவர்களுக்கு வழங்கக்கூடிய டீசல் மானியம் உயர்த்தப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்கும் பகுதிகளில் புது திட்டங்கள் கொண்டு வரும்போது அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படும். மீனவர்கள்
எடுக்கும் போது ஏற்படும் விபத்துகளில் உயிர் சேதம் ஏற்பட்டால் அதற்கு ரூ. 25 லட்சம் இன்சூரன்ஸ் மூலமாக வழங்கப்படும். மீனவர்கள் மீன் பிடிக்கும் போது ஏற்படும் சிறு விபத்துகளில் சிக்கியவர்களுக்கு சிகிச்சைக்காக இன்சூரன்ஸ் திட்டம் தீட்டப்படும். நிச்சயமா அம்மா உணவகம் நிச்சயம் இருக்கும். இப்ப அவங்க பார்க்காம மூடி வச்சிருக்கிறது எல்லாமே திரும்ப அதையும் புதுப்பிச்சு செயல்படுத்துவோம். மாநகராட்சி நகராட்சிகள்ல நிச்சயமா செயல்படும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அப்புறம் உங்ககிட்ட சொல்ற எல்லாமே கிராமப்புறங்களை நோக்கியும் பொது பிரச்சனைகளுக்கும் முன்னுரிமை கொடுத்துதான் நம்மளுடைய தேர்தல் அறிக்கை இருக்கும். இவங்க மாதிரி 500, 525 கொடுத்து ஏமாத்துற வேலையெல்லாம் இல்லை. நம்ம நல்லபடியாவே செய்வோம். ஆட்சியை எப்படி நடத்தணும் என்னங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நிச்சயமா நம்ம நல்லா செய்வோங்கிறத சொல்லிக்கிட்டு பரமக்குடி சட்டமன்ற வேட்பாளராக அமிர்தா பாலசாமி அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிச்சு மதான வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கிறேன். செய்வீங்கல்ல? கட்டாயம் செய்வீங்க. அவர் வெற்றி பெற்றதும் நான் திரும்ப உங்களை எல்லாம் வந்து நிச்சயமா பார்ப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். நல்லது நடக்கிறதுக்கு நம்ம கூட சேர்ந்து இருந்தவர், கூட்டணியில இருந்தவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் நேற்று போய் அவரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பிச்சப்ப அவருக்கு திடீர்னு மயக்கம் வந்து அவரை இது சென்னை மருத்துவமனைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்துருக்காங்க. இப்போ நான் வரும்போதே அவர்கிட்ட பேசினேன். நல்லா இருக்காரு. அதனால அவருக்கு பாருங்க, அவர் மகன், வேற யாரும் இல்லை, மகன் தான். அவர் வந்து அவருடைய அப்பாவுடைய மனதை புண்படுத்துற மாதிரி அவருடைய நடவடிக்கைகள்லாம் போயிருக்கு. இருந்தாலும் அவருக்கு ஒரு தைரியம். அவருக்கு 88 வயது ஆகுது. இருந்தாலும் அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வந்துட்டாரு. அதனால அவர் நல்லா இருக்காரு. இப்பதான் பேசினேன். அப்ப நான் சொன்னேன் அவர்கிட்ட, நானும் வந்து எல்லா தொகுதிக்கும் நான் பிரச்சாரத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன். நீங்க உடம்ப கவனிச்சிங்க. உங்க தொகுதிகளுக்கும் நான் வந்து பிரச்சாரம் பண்றேன். நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க அப்படிங்கிறத அவருக்கு சொல்லிட்டு தான் வந்தேன். இப்ப இந்த காலத்துல என்ன அப்படின்னா, அப்பா மகன், அம்மா புள்ள, அதெல்லாம் சும்மா. ஏன் சொல்றேன்னா, அரசியல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆழமானது. ஏன்னா இதுல நான் கிட்டத்தட்ட ஒரு 38 வருஷமா இதுல இருக்கேன். நான் அம்மா வந்தாங்க, அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். தலைவரோட மறைவுக்கு பிறகு அவ்வளவு கொஞ்சம் கஷ்டப்படல. நாங்க கருணாநிதி பார்த்தாரு, என்ன அந்த 2 பொம்பளைங்களையும் ஒண்ணுமே பண்ண முடியல, எதுக்கு எடுத்தாலும் எப்படி ஆட்டாலும் நிமிர்ந்திருக்கிறாங்களா 2 பேரும் அப்படின்னு சொல்லி அப்ப போட்ட கேஸ் தான் அவரு 91 போட்டாரு. அது எதுக்கு சொல்றேன், அரசியல்ல எவ்வளவோ பிரச்சனைகள் வரும், எல்லாம் வரும். ஆனா மக்களை நினைச்சிட்டோம்னா அந்த பிரச்சனையெல்லாம் குப்பாங்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா மக்களை காப்பாத்துற பொறுப்பை நம்ம எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம் ஒரு சபதம் மாதிரி அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னால எதுவுமே நிக்காது. சொந்தம் பந்தம் அதெல்லாம் எதுவுமே நிக்காது. அதனால பாருங்க, அவர் 88 வயசானாலும் கிளம்பிட்டாரு. பையன் வந்து அப்பாவுக்கு எப்படி நடந்துக்கணும், அவருக்கு பிறகு அந்த பையன் தான் அந்த கட்சியை நடத்த போறாரு. ஆனா இந்த அளவுக்கு மனசை எல்லாம் புண்படுத்தினா இவங்கெல்லாம் வந்து எப்படிப்பா மக்களுக்கு செய்வாங்க?
எப்படி செய்வாங்க? செய்ய முடியும். அதனால மக்களுக்கு செய்யறது அப்படின்னா அதுக்கு ஒரு தனி மனசு வேணும். எல்லாருக்கும் வராது. அதான் நான் இப்ப பேசிட்டு வந்தேன் அவங்கள்ட்ட. அதனால நீங்க எல்லாரும் அவங்களுக்கு சகோதரி அப்படின்னு நினைச்சு நீங்க எல்லாரும் நிச்சயமா நல்லதை செய்யணும். நமக்கு நிறைய நம்ம கூட இருந்து அண்ணன் தம்பிகளா இருந்து கூட்டணி சேர்ந்திருக்கு. எல்லா வகுப்பினரும் எந்த கூட்டணிகள் சேர்ந்திருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கும் நன்றி சொன்னேன். அவங்களுடைய ஆட்களும் உங்களோட சேர்ந்து எல்லாரும் பணி செய்வாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கிற. நிச்சயமா நம்ம ரெண்டு விஷயம், எதிரியை வெல்லணும், துரோகத்தை வெல்லணும், தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும். இது மூணு தான் என்னோட நடப்பு. அதனால நான் எதையும் பார்க்க மாட்டேன். நான் உங்களோட தான் இருப்பேன். நீங்க என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு யாரை பத்தியும் கவலை இல்லப்பா. அதை சொல்லிட்டேன். அதாவது நாளை நமது அண்ணா நாம வாழ்க, புரட்சி தலைவர் நாம வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாம வாழ்க. நன்றி, வணக்கம். பதக்கத்தின் மேலே